சொந்தம் உள்ள வாழ்க்கை சொத்து சோகம் போல அப்போல்லாம் சும்மா பாட்டு வேஸ்ட்டுங்க. ஒரு கதையை சொல்ல வரேன். பக்கத்து வீட்டில் 4 அண்ணன் தம்பிங்க. 4 அண்ணன் தம்பிங்க. அதில் மூத்தவங்க 2 பேர் நல்லா வசதியாக இருக்கிறாங்க. 3வது உள்ளவங்க கொஞ்சம் வசதி கம்மி. 4வது உள்ளவங்க ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த 4வது உள்ளவர் அவர் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் கடன்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டுட்டார். கடன்பட்டு ரொம்ப சங்கடப்பட்ட உடனே அவங்க தாய் தப்பன் இடம் ஒரு இடத்துல, அது 4 பேருக்கும் பங்கு தான். அப்போ அவர் எனக்கு உண்டான பங்கை மட்டும் பிரித்து கொடுங்க, நான் விற்று கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னுட்டு எவ்வளவோ 3 பேர்ட்டையும் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு கையெழுத்து போட்டே கொடுக்குற என்ன அந்த இடத்துக்கு இவங்க இவங்க சம்பாதிச்சதில் அவங்க தாய் தப்பன் சொத்து தான். அதுக்கு கையெழுத்து போட்டே கொடுக்கல. கையெழுத்து போட்டே கொடுக்காம வச்சுட்டு அந்த ஆள் கடன் தொல்லை தாங்க முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். செத்து போன பிறகு இவங்க அண்ணன் தம்பி 3 பேர் வந்துட்டு, ஐயய்ய என் தம்பி இப்படி பண்ணிவிட்டியே, அது எதுக்கு இந்த நாடகம், ஏன் இந்த நாடகங்கிறேன், இதெல்லாம் என்ன நாடகம்? சரி அவன் தான் கஷ்டப்படுறான்ல, சரி நீ வசதியாக இருக்கல, கொஞ்சம் கொடுத்து உதவலாம்ல, செத்த பிறகு நீ தம்பின்னு அழுது நீயே. இப்படி தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நேரில் இதே இது கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருந்தால் அது என் கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறது. வசதி கம்மியாக இருந்தால் மூஞ்ச இப்படி சுழிச்சிக்கிறது. இதெல்லாம் என்ன வாழ்க்கை? கேவலப்பட்ட வாழ்க்கையா இல்லையா? அண்ணன் தம்பிங்கன்னா எப்படி, அக்கா தங்கச்சிங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாமே பணத்துக்கு தாங்க. பணத்துக்காக தான் எல்லாமே வாழ்கிறது. கொஞ்சம் கையில் காலில் கையில் எல்லாம் நகை நட்டு போட்டுட்டு போனால் அதுக்கு ஒரு தகுந்த வழி பேசுகிறது. ஒன்றுமே இல்லாமல் போயிருந்தால் அதுக்கு தகுந்தபடி பேசுகிறது. இதெல்லாம் என்ன இது? சீ, என்றைக்கா இருந்தாலுமே நம்ம என்ன இந்த ஜென்மத்தில் தானே அண்ணன் தம்பியாக பிறக்க போகிறோம். அடுத்த ஜென்மத்தில் என்னத்தை ஆக போகுது கொண்டு போகிறோம்? இல்லை போகும்போது என்னத்தை அள்ளிக்கிட்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் என்னத்துக்கு? இருக்க வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணுங்க, அதுதான் வாழ்க்கை. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நிறைய வித்தியாசமான வீடியோக்கள் நான் போடுவேன். ஓகே, பாய்.